366 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்துக்கு வந்து நம்ம வந்து நம்பர் குத்துனே போனால், பேஜ் நம்பர் வந்து நம்ம அப்படியே குத்துக்கிட்டே போனால் எத்தனை இலக்கங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்? இதான் வந்து கேள்வி. சரிங்களா? இலக்கங்கள்னால் வந்து ஒரு நம்பரில் எழுதுறதுக்கு நம்ம எத்தனை டிஜிட் யூஸ் பண்ணுறோம் அதுதான் வந்து இலக்கம். சரிங்களா? அப்போ இதுக்கு எத்தனை இலக்கம்னு பார்த்தீங்கன்னா 4 இலக்கம். 4 நம்பர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த நம்பர் எழுதுறதுக்கு இதுதான் வந்து இலக்கங்கள். சரிங்களா? இப்போ இதுக்கு 4 வரும். இதுக்கு வந்து 3 வரும். இப்போ கேள்வியில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மொத்தமாக 1, 2, 3 இப்படியே வந்து 366 வரைக்கும் நம்பர் கொடுத்தா நம்ம எத்தனை இலக்கங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம்? இதான் வந்து கேள்வி. சரி, ஓகே. இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா 1லேருந்து 9 வரைக்கும் வந்து நம்ம ஒரே ஒரு டிஜிட் தான் யூஸ் பண்ணி எழுதுவோம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு இலக்கம் உடைய நம்பரு, அப்புறம் 2 இலக்கங்களுடைய எண்கள், அப்புறம் என்ன பண்ணலாம், 2 இலக்கம்னா எதுலேருந்து எது வரைக்கும் வரும்? 10லேருந்து 99 வரைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து 3 இலக்கங்களுடைய எண்கள் 100லேருந்து எது வரைக்கும்? 366 வரைக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து கேள்வியில் வந்து 366 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ 1லேருந்து 9 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்குது? 9 நம்பர் தான் இருக்கும் இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ மொத்தமாகவே எத்தனை நம்பர் தான் இருக்கும்? ஒரு நம்பர் தான் இருக்கும். இந்த மாதிரி மொத்தம் எத்தனை எண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்னா எத்தனை டிஜிட் அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. சரிங்களா? அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்குது இது மொத்தமாகவே அது வந்து கிடைக்கும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆச்சா? மொத்தமாக வந்து 9 நம்பர் இருக்குது. மொத்தமாக எத்தனை இலக்கங்கள் யூஸ் பண்ணியிருக்குனாலும் 9 தான் வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஒற்றை இலக்க எண்கள் தான் இல்லையா? எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு நம்ம ஒரே ஒரு டிஜிட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ மொத்தமாகவே எத்தனை தான் இருக்கும்? 9 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இது 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான் வரும். இதுக்கு ஆக்சுவலாக நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஆனால் வந்து மற்ற எல்லாத்துக்கும் நம்ம பண்ணுவோம். அதனால் அதே ஸ்டெப்பு. இதுக்கு வந்து 1 பண்ணலனாலும் அதே தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து ஸ்டெப்பு வந்து இது தான், அதுக்கு தான் சொல்கிறேன். மொத்தம் எத்தனை நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எதால் பெருக்கணும், எத்தனை டிஜிட்டோ அதால் பெருக்கணும். அதேமாதிரி 2 டிஜிட் நம்பர் எத்தனை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து எதால் பெருக்கணும், 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? அதேமாரி 3 டிஜிட் நம்பர் மொத்தம் எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது எதால் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும். இந்த முதல்ல இருக்கிறது வந்து 1ஆல் பெருக்கினாலும் சரி பெருக்கலனாலும் சரி அதே நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா அது வந்து ஒற்றை இலக்கன்றதுனால. இப்போ 10லேருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை வந்து எதால் பெருக்கணும், நம்ம அதை வந்து 2ஆல் பெருக்கினா மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்றதை வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இதுதான் வந்து மெத்தடு. இந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு சம்மில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள். அதாவது என்ன பண்ணணுன்னா 10லேருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடித்துக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1லேருந்து எடுத்துங்க. 1லேருந்து 99 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? 99 நம்பர் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 10க்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? 9 நம்பர் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 9 கழிச்சிட வேண்டியதான். கழிச்சா கிடைக்கும் 90 கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்றது வந்து இதுதான். 10லேருந்து 99 வரைக்கும் மொத்தம் 90 நம்பர் இருக்குது. சரிங்களா? இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கூட்டுத்தொடரில் உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? இது வந்து என்னது? கூட்டுத்தொடர் தான். ஏபி சீரியஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு ஃபார்முலா என்னது? இதுதான். சேம் டிஃப்ரென்ஸ்னால அது என்னது? கூட்டுத்தொடர் தான் இல்லையா? இப்போ 10லேருந்து 99னா எப்படி சொல்லலாம்? 10, 11, 12, 13 அப்படியே 99 வரைக்கும். இதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் பாருங்கள். 10க்கும் 11க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 11க்கும் 12க்கும் டிஃப்ரென்ஸ் 1 இல்லையா? அப்படி இருந்தாலும் என்னது? இது கூட்டுத்தொடர் தான். அதாவது ஒரே நம்பர் கூட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். 10 கூட 1 கூட்டினா 11, 11 கூட 1 கூட்டினா 12. அப்போ கூட்டுத்தொடருடைய நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா? n=n-a/d + 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 10லேருந்து 99க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குன்றதை வந்து நம்ம அப்படியே கண்டுபிடிக்கலாம். எல் வந்து எதுனா லாஸ்ட் டேர்ம் எது? 99. ஏ வந்து எது? ஃபஸ்ட்டு டேர்ம் எது? 10 பை டி. டினா டிஃபரன்ஸ். 10க்கும் 11க்கும் என்ன டிஃபரன்ஸு? 1 இல்லையா? டிஃபரன்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும். 11க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ்னு எது? 1. அப்போ டி வந்து எது? 1 + 1 வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். 99 10 போனால் வரும் 89. 89 வந்து 1ஆல் டிவைட் பண்ணால் அதே தான் வரும். அது கூட என்ன பண்ணணும், +1 ஆட் பண்ணால் வரும் 90. சரிங்களா? அதே ஆன்சர் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா எத்தனை டிஜிட்டு நமக்கு பார்க்குறோமோ அதில் பெருக்கிக்கணும். நம்ம 2 டிஜிட் நம்பர் தான் பார்க்குறோம் இல்லையா? 2 இலக்கங்களுடைய எண்கள் தான் பார்க்குறோம். அப்போ 2ஆல் பெருக்கிட வேண்டியதான். அப்போ 90 2ஆல் பெருக்கினா 180. அதாவது இந்த மாதிரி நம்ம எதனா 10, 11 இந்த மாதிரி எதனா இதோட இலக்கங்கள் மொத்தம் எத்தனை இருக்குமா? 180 இருக்கும்.
அதாவது 10 எதத்துக்கு 2 இலக்கம், 11 எதத்துக்கு 2 இலக்கம். சரிங்களா? அதேமாதிரி 99 வரைக்கும் எத்தனை இலக்கங்கள் தேவைப்படும்? 180 இலக்கங்கள் தேவைப்படும். அடுத்தது வந்து நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? 3 இலக்கங்களுடைய எண்ணுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி தான் நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதுலேயும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நம்ம 1லேருந்து 366 வரைக்கும் எத்தனை நம்பரு? 366 நம்பரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? 100க்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்குது? 99 நம்பர் இருக்குது இல்லையா? அப்போ 99 கழிச்சா என்ன கிடைக்கும்? 267 கிடைக்கும். அப்படி இல்லை இந்த ஃபார்முலாலையும் நம்ம போடலாம். எல்லுன்னு லாஸ்ட்டு நம்பர் 366, ஏ வந்து 100 கழிச்சிங்கன்னா நம்ம என்ன கிடைக்கும்? 266 கிடைக்கும். இந்த +1 ஆட் பண்ணினா 267 கிடைக்கும். அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்னு 3. அப்போ வந்து 3யை வந்து பெருக்கிக்க வேண்டியதான். அப்போ நான் வரும் 801. 801ன்றது என்னென்னா இந்த மாதிரி 100க்கு எத்தனை இலக்கங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம்? 3 இலக்கங்கள். 101க்கு 3 இலக்கம். அதேமாதிரி 366க்கு 3 இலக்கம். இந்த மாதிரி மொத்தம் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணால் 100லேருந்து 366 வரைக்கும் எத்தனை இலக்கங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னா 801 இலக்கங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 801, 180, அப்புறம் இந்த 9. 3த்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 990 கிடைக்கும். அதுதான் வந்து ஆன்சர். இந்த ஃபார்முலா வந்து நம்ம அடிக்கடி ஏபி சீரியஸில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். சரிங்களா? வேணால் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஏபிஜிபி சீரியஸோட ப்ளேலிஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இதை அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். சரி, ஓகே. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 990 தான் வந்து இந்த கேள்விக்கான ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.